ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விலாக்ஸில் அண்ணா நகர் லலிதா ஜுவல்லர்ஸில் இருக்கக்கூடிய மாட்டல், சைடு மாட்டல், பிளெயின் மாட்டல், அப்புறம் சைடு கம்மலுக்கு போடுவாங்கல்ல குட்டி மாட்டல், அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? இங்கே வந்து பிளெயின் ஜும்கா இருந்துச்சுங்க. அது காதுக்கு தோடு இல்லை, வெறும் பிளெயின் ஜும்கா. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நம்ம கமெண்ட்டில், அக்கா லலிதா ஜுவல்லர்ஸில் ஜும்காஸ் இருந்தால் காட்டுங்க பிளெயினாக, என்கிட்ட கம்மல் இருக்குன்னுட்டு. அவ்வளோ கலெக்ஷன் அண்ணா நகர் பிரான்ச்சில் இல்லைன்னு தான் பர்சனலாக ஃபீல் ஆகுது எனக்கு. ஒரு சில மாடல்ஸ் இருந்துச்சு, அது காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. பிளெயினில் 2 கிராமில் இருந்து இருக்குது. உங்களுக்கு வேணுமென்னா ஆர்டர் எடுத்து கூட பண்ணிக்கலாங்க. எந்த ஒரு பிரான்ச்சில் இருந்தாலும் லலிதா ஜுவல்லர்ஸில் உங்களுக்கு 20 டேஸில் கொடுத்துருவாங்க. எக்கச்சக்க மாடல் அவங்க பேம்ப்ளெட் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணுமென்னா அதில் நீங்கள் சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த கம்மலெல்லாம் பாருங்கள், ஹூக் வச்ச மாதிரி பேட்டர்னும், ரிங்கு கம்மலுங்க. அந்த காலத்தில் ஹீரோயின்ஸ் எல்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி பேட்டர்னில் ரிங்கில் கம்மல் தாங்க இது. 2 கிராமில் இருந்து அந்த மாதிரி பேட்டர்னில் அவைலபிள் இருக்குது. நல்லா இருக்குது. இதெல்லாம் டெய்லி வேர் நீங்கள் ரஃப் அண்ட் டஃப்பாக போடலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது, இந்த மாதிரி பெருசாக இருக்கிறது ஒரு ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் ஓல்டு மாடல். ஆனாலும் இப்போ கூட நிறைய பேருக்கு விரும்புவாங்க. இருக்கிற கலெக்ஷன் இதுதான். அது இங்கேருந்து நம்ம மாடல் பார்த்துடலாங்க. ஒரு மாடல் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. கீழே இருக்கிறது பாருங்கள், ஹார்ட் சிம்பிள் மாதிரி எனாமல் கொடுத்துருக்காங்க. சிங்கிளாக இருக்குது, ஒரே லேயர் மாதிரி இருக்குது. மேலே செகண்டில் இருக்கிறது 2 லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. 7 கிராம் தான் இருக்குது. கீழே இருக்கிறது வந்து ஒரே சிங்கிளாக இருக்குல்ல, அது 1 பவுன் இருக்குங்க. ஒரு வெயிட்டு ஒரு மாடல் இருக்குது. அதில் வந்து ஒரு க்ரீன் கலரு, மெரூன் கலர் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். த்ராடில் இருக்கிறது வந்து நீங்கள் வந்து அப்படியே ப்ளைனாக ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்துடுது, அப்புறமா ஒரு சலங்கு மாதிரி பேட்டர்னு 1 பவுனில் இருக்குது. இது இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் 1 பவுனில் இருக்கிற மாதிரி பேட்டர்னுங்க. நீங்கள் 6 கிராம், 7 கிராம், 8 கிராம் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. நான் மாடல்ஸ் காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. எந்த மாடல் வேணும்னாலும் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் நியரஸ்ட் லலிதா ஜுவல்லர்ஸில் காட்டினீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நல்லா இருக்கும். சைடு மாட்டலன்னாலே சூப்பராக இருக்கும். இது 3 லேயரு, 2 லேயரு அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு செயின் மெலிசாக வருது. இல்லை கோல்டு அதிகமாக வேணும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக 10 கிராம், 12 கிராம் அந்த மாதிரி வெயிட்லவும் அவைலபிள் இருக்குது. இந்த மாடல் பார்த்திங்களா, 2 லேயர்ஸில் செயின் மாதிரி வருது. கீழே அப்படியே செயினாக வருது, பால்ஸ் மாதிரி. 1 பவுனில் அது இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் இன்னும் 2 செயின் சேர்த்து இருக்கிற மாதிரி பேட்டர்னு. நான் அங்கே இருக்கிற மாடல்ஸு ஒன்றா காட்டிடுறேன், பார்த்துக்கோங்க கிளியராக. இதில் வந்து கீழே ஒரு செயின் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. 4 கிராமில் இருந்தே நம்மளுக்கு மாட்டல் அழகாக இருக்குங்க, எனாமல் பாலிஷ் போட்டு. இந்த மாடல் பாருங்கள், கொஞ்சம் கிராண்ட் லுக் இருக்குது, அழகாக இருக்குது. 1 பவுனில் தான் வருது. ஸ்டார் ஃப்ளவர் மாதிரி, பீட்ஸ் இருக்கிற மாதிரி, கோல்டு அப்படியே அதுக்குள்ளே வந்து அப்படியே ஜகன்னு ஆடுதுங்க, அப்படியே ஜொலிக்குது. மாடலும் நல்லா இருக்குது. சிங்கிள் லேயர் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு ஜிக்ஜாக் டைப்பில் செயின் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த எனாமல் கலரில் சூப்பராக கலராக போட்டிருக்காங்கங்க. அடுத்தது இந்த ட்ரேயில் பாருங்கள். இதில் வந்து குட்டி குட்டி மாட்டல் நான் சொல்லியிருக்கேன் இல்லை, சைடு மாட்டலன்னுட்டு. அது வந்து 1 கிராமில் வருதுங்க. 1 கிராமில் இருந்து இருக்குது குட்டி மாட்டலும். எல்லாம் ஒரே மாடலில் தான் இருக்கும் குட்டி மாட்டல் என்னும்போது. அப்புறம் இது மாதிரி காதுக்கு அப்படியே மேலே அப்படியே கொக்கி போடுற மாதிரி மாடல் இவங்க. இது பிளெயின் மாட்டல், இதுக்கு சலங்கு வச்சு இருக்குது. 4 கிராமில் இருக்குங்க இந்த பேட்டர்னு. அடுத்தது இது வந்து காதோடு அப்படியே கொக்கி போடுற மாதிரி பேட்டர்னு. இது வந்து 3 கிராம் அப்படி இருக்குங்க. 5 கிராம், 6 கிராம், 4 கிராம் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அப்படியே நேராக சைடு மாட்டல் இல்லாமல் நேரு மாட்டல்லவே உங்களுக்கு எனாமல் போட்டு வேணுமென்னாலும் இருக்குங்க. 2 கிராம்லவே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிற மாட்டல் வந்து 2 கிராம் தான். இது வந்து 3 லேயரில் இருக்குது பாருங்கள். ப்ளைனு எனக்கு கல்யாணத்துக்கு அம்மா இப்படி தான் வாங்கி போட்டாங்க. சேம் இதே பேட்டர்ன் தான், 3 லேயர் வரும் வந்து. அழகாக இருக்குது பாருங்கள். 1 பவுன் கிட்ட வருதுங்க. ஆனாலும் அப்படியே சிக்கு பிடிச்சி விடுங்க. அது நீங்கள் வந்து கொஞ்சம் கெட்டியாக திக்காக வாங்கினீங்கன்னா 1.5 பவுன் 2 பவுன் வாங்கினா
செயின் பட்டையாக இருக்கிறதுனால அப்படியே சிக்கல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகும். நம்ம வந்து அப்படியே போட்டிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம், அது தானாகவே சிக்கு பிடிச்சிக்கிறது. இது வந்து சிங்கிள் லேயர் தாங்க, 5 கிராமில் இருக்குது. சலங்கு நல்லா இருக்குங்க. அப்படியே சைடு போடுறது, ஸ்ட்ரைட்டாக போடுற மாதிரி இல்லை, சைடுக்கு மாடல் தான் இது. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க அண்ணா நகர் பிரான்ச்சில் மாடல்ஸு. இந்த மாடல் பாருங்கள், அழகாக இருந்துச்சு. சைடு போட்டால் நம்ம வந்து பூ கூட வைக்க வேண்டாம், தள்ளம். அந்த ஜடைக்கு அந்த மாடலு அந்த கோல்டில் அவ்வளோ அழகாக தெரியும். கொஞ்சம் மேலே தூக்கி போட்டு ஜடை அந்த கொக்கி மாட்டினீங்கன்னா சைடு மாட்டல் அழகாக தெரியும். அடுத்தது இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குங்க. இது சுத்து மாட்டல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பேட்டர்னு. இது வந்து நம்மளுக்கு கோதுமை பூசை செயின்னு சொல்லுவாங்கள்ல, 4 கிராமில் இருக்குங்க. சுத்து மாட்டல் தான், வெரைட்டியாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்ததில்லை இந்த மாடல். இந்த மாதிரி பட்டையாக பார்த்துருக்கேன் சுத்து மாட்டலில். செயின் பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. இது ஆஃப் எனாமில் கிராண்ட் லுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வந்துட்டு ஃபேன்சியாக. பேக் சைடு ப்ளைனாக வர மாதிரி, இல்லை ப்ளைனாக வர மாதிரி, மிலீஸாக இருக்கிற மாதிரி, பட்டையாக இருக்கிற மாதிரி, ஒரு ஒரு மாடலும் ஒரு ஒரு வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு ஐடியா காட்டிகிட்ருக்கேங்க, பார்த்துக்கோங்க. எந்த மாடல் வேணும்னு, இந்த மாடல் வேணும்னுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து சைடு மாடல் தான், எனாமல் கொடுத்துட்டு குட்டி குட்டி சலங்கு கொடுத்துருக்காங்க. 4 கிராம்லவே இருக்குது. சூப்பராக இருக்க மாடல் தான் இது. செகண்ட் இது வந்து 2 கிராம் தான் இருக்குது பாருங்கள், சுத்து மாட்டல் தான். இப்போ கம்மலுக்கு நம்மளுக்கு வெயிட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு, கம்மல் தொங்குதுன்னும் போது இது மாதிரி 2 கிராமில் வாங்கி கூட நீங்கள் டெய்லி வேர் போட்டுக்கலாம். பக்கத்தில் இருக்கிறது 2 கிராம் தான் இருக்குது பாருங்கள், சிம்பிளாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பட்டையாக கிராண்டாக வருதுங்க, பார்க்குறதுக்கு பார்வையாக தெரியுது பாருங்கள். கோல்டு அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற கலெக்ஷன் இதுதாங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து அக்கா அனாசப்பூ இருக்கிற மாதிரி செயின்ஸ் வரும்க்கா லைட் வெயிட்டில், இதுதான்னுட்டு எனக்கு தெரியல. நீங்கள் இந்த செயினும் எனக்கு இந்த செயின் தான் நினச்சிட்டு நான் ஃபீல் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுற ஒரே ட்ரே தான் இருந்துச்சுங்க. இதில் வெயிட் இருக்குது உங்களுக்கு 16 கிராமில் இருக்குது, அப்புறம் 30 கிராமில் இருக்குது. அப்படி உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருக்குது. இந்த செயினுக்கு வந்து நீங்கள் தாலி செயினாகவும் போட்டிக்கலாமா, இல்லை டாலர் வாங்கிட்டு நீங்கள் டாலர் செயினாகவும் போட்டிக்கலாமா சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிற ஸ்டோன்ஸ்க்கெல்லாம் தனி காஸ்ட்டு வரும், ப்ளஸ் ஃப்ளெக்சிபிள் தான். அப்படியே ஸ்டார் ஒரு ஸ்டார் ஃப்ளவர் கோத்த மாதிரி கோத்திருக்காங்கங்க. வித்தியாசமாக இருக்குது. செயினும் லைட் வெயிட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, பால்ஸ் எல்லாம் வச்சு, ஆனாலும் லைட் வெயிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது. தாலி செயினாக போட்டுட்டாலும் சூப்பராக இருக்கும், தாங்குங்க. எல்லாமே 5 பவுன் கிட்ட இருக்குது பாருங்கள். இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நிறைய சிஸ்டர்ஸு என்னென்ன வீடியோ வேணும்னுட்டு நான் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்ருக்காங்க. நான் 1 by 1 விட்டுட்டே வரேங்க, ஏன்னா எப்போத்துலேருந்தே கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்காக ஒரு வீடியோ ஷூட் எடுத்துகிட்டு அதை எடிட் பண்ணிவிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. நம்ம சிஸ்டர்ஸ் நம்ம அக்காக்காக வெயிட் பண்ணுவீங்களா. ஓகே பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.